ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இன்னும் 2 ஐபிஎல் டீமோட கேம்பெயின ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த 2 டீம் வந்து ப்ரூவன் சாம்பியன்ஸ் ஆர் ப்ராமினன்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் ஐபிஎல்ன்னு சொல்லலாம். அந்த டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். சென்னையோட ஆரம்பிச்சோம்னா, நான் உண்மையா சொன்னேன்னா, அப்ப அந்த ரிட்டென்ஷன்ஸ பத்தியும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. மதீஷா பத்தியானாவ 13 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணா, நான் அப்பயே சொல்லியிருந்தேன், ஆக்ஷன்ல எடுத்திருந்திருக்கனா, அவர் 13 கோடிலாம் போயிருந்திருக்கவே மாட்டாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரோட ஆக்ஷன மாத்தினதுனால, ஒரு ரிலீஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் மேல போயிருக்கு. அந்த SA20லயும் பார்த்தோம், சரியா அமையல. அந்த ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து சீரிஸ்லயும் பார்த்தோம், கொஞ்சம் அடி வாங்கினார். என்னோட லெவல்ல அதனால அவர் ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ they lost a big sum of money with that retention. அத தவிர ஒரு 2 பேருக்கு தான் கொஞ்சம் பெருசா போனா, அஸ்வின் 9.75, நூர் அஹமத் 10 கோடி. அது தவிர யாருமே அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவ் சைனிங்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பவுலிங் பார்க்கறதுக்கு நன்னா இருக்கு. அதுவும் இந்த பிட்ச வந்து திரும்புற மாரி அப்படி பண்ணியே ஆகணும். ஏன்னா போன வருஷம் வந்து ஒரு சில டீம் வந்து ஒரு 200 ரன் அடிச்சிருந்தாலும் அத சேஸ் பண்ணிட்டு போயிட்டா. ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை வருது that the trust on the spinners will be there which it was not in the previous season. பேட்டிங்ல வந்து ஒரு பவர் இருக்கா அந்த பேட்டிங்? அதுதான் ஒரு 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 கேள்விக்குறியா இருக்கு இப்ப. நான் அந்த 11 சொல்றச்சே, எதனால அது ஒரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம் வந்து அது வந்து தெரிஞ்சிடும். இப்ப என்னோட 11 நான் யார வச்சு ஆரம்பிப்பேன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா to open the batting, ராகுல் திரிபாதி number 3 for now, சிவம் துபே number 4, தீபக் ஹூடா 5, ரவீந்திர ஜடேஜா number 6, MS Dhoni 7, ரவிச்சந்திரன் அஸ்வின் number 8, அன்ஷுல் கம்போஜ் 9, நூர் அஹமத் 10 and முகேஷ் சௌத்ரி. ஏன்னா கலில் அஹமத் இன்ஜுரி சிச்சுவேஷன் பத்தி தெரியல. முகேஷ் சௌத்ரி at number 11. நான் 2 ஓவர்சீஸ் பிளேயரோட தான் போயிருந்திருக்கேன். ஏன்னா இப்ப அந்த ஜேமி ஓவர்டன் இந்த இந்தியா சீரீஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில எப்படி விளையாடினு பார்த்தோம். அந்த T10ல கடைசியில வந்து அடிச்சிருக்கார். அதை தவிர அவ்வளோலாம் பண்ணிருக்காரா. வேகமா போடக்கூடிய ஒரு பவுலர் இந்த சென்னை கண்டிஷன்ஸ்லயும் ஒத்து வராது. பேட்டிங்கையும் நம்ம பார்த்தோம், ஒரு பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. சாம் கரன் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் LSG வந்து ஒரு பிட் போட்டதுனால சிஎஸ்கே அதுக்கப்புறமா அப்ப தோணித்து அந்த பேட்டனை தூக்கி வாங்கினா. அதை தவிர it didn't feel to me that Sam Curran was in CSK's plans all along. அட்லீஸ்ட் அதுதான் நான் நினைச்சேன். நேத்தன் எல்லிஸ் ஒரு பேக்கப் ஃபார் பத்திரியானா, தேவன் கான்வேக்கு 6.4 crores கொடுத்து வாங்கியிருக்கா. இப்போ ஒரு ஃபாஃப் டூப்ளசி 2 கோடிக்கு போனர். ஓகே, ரமான்லா குர்பாஸ் மாதிரி அதெல்லாம் நான் அப்ப வாங்கணும்னு நான் சொன்னேன். ஆனா ஃபார்ம்ல இல்ல இப்ப. ஆனாலும் ஒரு 2 கோடிக்கு போனர். 6.4 crores for Devon Conway. நம்ம பார்த்தோம், he has not really been in much form. அவர் ODI கிரிக்கெட்ல 1-2 இன்னிங்ஸ் அடிச்சிருக்கார். ஆனா T20ல ஒரு 30 அடிக்கிறார். அதுக்கு மேல அந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் வர மாட்டேங்கிறது. நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், இந்த திரும்பற சர்ஃபேஸ்லாம் தேவன் கான்வேக்கு இந்த T20 ஃபார்மேட்ல படாது. ஏன்னா இஸ் அ குட் பிளேயர் ஸ்பின். ஆனா ஸ்பின்னை வந்து அடிக்க முடியுமா ஆரம்பத்துல இருந்து? இந்த வென்யூலாம் ஒரு ஸ்டார்ட் வரணும் இந்த பவர் பிளே. as an ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவரால் அதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது எனக்கு பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு ஒரு சில மேட்சும் அந்த 2023 ஐபிஎல்லையே பார்த்தோம். அவர் வந்து ஒரு 40 பந்து விளையாடி 50 ரன் அடிச்சிருந்ததுனால அந்த சேசிங் சிச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பட்டர். ஸோ அவ வந்து லாயல்ட்டின்னு பார்த்துட்டு அவரை இறக்கலாம். ஆனா அவரை இறக்கினா அந்த பவர் ஹிட்டிங் இன்னுமாவே குறைஞ்சு போயிடும். ரச்சின் ரவீந்திரா இருக்கிற ஃபார்மும் பார்த்துருக்கோம். ஐ திங்க் இஸ் அன் அப்கமிங் பவுலர் ஆல்சோ. அவர் விளையாடியே ஆனும் இந்த டீம்ல. ஐ ஹோப் தே கோ வித் ஹிம். அப்புறம் அந்த நம்பர் 3 ஸ்லாட். இப்ப நான் எதனால நான் இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஒரு பிளேயர் வந்து நான் சொல்ல பார்த்தேன். ஆனா கம்பேரிங் தோஸ் டூ, இப்ப 2 பேருமே அவ்வளோ பெரிய ஒரு ஃபார்ம்லாம் இல்ல. ஆனா ஷைக் ரஷீத் வந்து in one of the innings recently that he has played, he scored 105 in first class match நினைக்கிறேன். அவர் ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. இப்ப ராகுல் திரிபாதி அது கொஞ்சம் அடிக்க பார்ப்பார். ஷைக் ரஷீத் வந்து அவ்வளோ அடிக்க பார்க்க மாட்டார். அண்ட் திஸ் வென்யூ ஆல்சோ இப்ப அவ வந்து
ரச்சின் ரவீந்திராக்கு பதிலா தேவன் கான்வே விளையாடினா ருத்ராஜ் கெய்க்வாட், தேவன் கான்வே, ஷேக் ரஷீத் அந்த பவர் ஹிட்டிங்கே இருக்காது. அதனால்தான் I've gone with Rahul Tripathi for now, but Sheikh Rashid has been on the wings of CSK for long time. இப்ப திருப்பியும் அவரை உக்காத்தி வச்சுட்டு இந்த பாபா அப்பராஜித் கணக்கு மாதிரி ஒரு வெரி குட் பிளேயர் அவருக்கு வாய்ப்பே கொடுக்காத ரிலீஸ் பண்ணியாச்சு. அவர் இப்ப எவ்வளவு ரன்னா விளையாடினாலும் IPL யாருமே எடுக்க போறது கிடையாது. ஒரு டேலண்டட் பிளேயர் லைக் ஷேக் ரஷீதை அந்த மாதிரி பண்ணா இட் வில் பி an injustice after keeping him for so long. இந்த பேட்டிங்கை பார்த்தாலும் ஒன்றும் ஒரு பெரிய அஷோரிங்கா இல்லை. இப்ப அந்த ஷேக் ரஷீதும் ஆந்திரே சித்தார்த்தும் உள்ள வர முடியலன்னா எப்ப உள்ள வர போறான்னு எனக்கு புரியல. ஸோ தட் இஸ் அ கால் தட் தே ஷுட் டேக். சிவம் தூபே நம்பர் 4. இப்ப வந்து போன IPL இருந்தே நம்ம பார்த்தோம். நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், அவர் இறங்கி வந்து அடிக்கிறது கிடையாது. அதனாலதான் டீம்ஸ் தே புட் பிளான்ஸ் டு ஹிம் அண்ட் இட் ஹஸ் ஒர்க்ட். இப்போ ஒரு ஸ்ரேயா சேர், ரஜத் பத்திதார் இறங்கி வந்து ஒரு அடிக்கிற ஸ்பின் ஹிட்டர்ஸ்னால I feel they are tougher to bowl to. சிவம் தூபே வந்து he may be ஒரு பவர் ஹிட்டர் மாதிரி கம்பேர் டு தோஸ் டூனால தேர் மே பி அன் இன்டிமிடேஷன். ஆனாலும் அவர் வந்து ஒரு ஸ்லாட்ல போட்டாதான் அடிக்கிறார். அண்ட் ஹீஸ் அந்த ஷார்ட் பால் வீக்னஸ் நிறைய பேர் சொன்னது வந்து ஸ்ரேயஸ் ஐயர், நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இட்ஸ் நாட் அஸ் மச் அ வீக்னஸ் அஸ் எவ்ரிவன் திங்க்ஸ்னு. அவர் அதை கான்கர் பண்ணிட்டார். ரஜத் பத்திதார் நன்னா விளையாடுற ஷார்ட் பால, சிவம் தூபேக்கு அந்த வீக்னஸ் இருக்கிறதுனால அதோ அந்த இங்கிலாந்து சீரீஸ் வென்ட் வித் இட். ஓகே, தே ஃபவுண்ட் ஹிம் அவுட் அ பிட். அவர் திருப்பி இந்த ஃபோல்டுக்கு வரணும். தீபக் ஹூடாவும் IPL ஒரு 2 வருஷமா ஒண்ணுமே பண்ணது கிடையாது. அவ்வளோ போன சீசன் வந்து அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கல, ஆனா கிடைச்ச வாய்ப்புலயும் ஒன்றும் பெருசா பண்ணல. அந்த 2 சீசன் முன்னாடி நிறைய மேட்ச் விளையாடி ஒண்ணுமே பண்ணல. ரவீந்திர ஜடேஜா அவரோட பவர் ஹிட்டிங் ஆன் டர்னிங் ட்ராக்ஸ், அதாவது அவர் இஸ் அ பேஸ் ஹிட்டர். ஆரம்பத்துல ஸ்பின்ன அடிக்க முடியுமா, அதுல கொஞ்சம் கஷ்டம் படுறார். பட் ஹீ இஸ் அட் நம்பர் 6. இப்ப தீபக் ஹூடாக்கு ஃபார்ம் வராத மற்ற யாருக்கும், இப்ப ராகுல் திரிபாதிக்கும் ஃபார்ம் வரலன்னா இந்த பவர் ஹிட்டிங் ஆஃப் ஜடேஜா அட் நம்பர் 6 வந்து ஒரு கேள்வி. ஆன் சச் ட்ராக்ஸ் ஃபாஸ்ட் போலிங் அவர் அடிக்கலாம். MS தோனி நம்ம பார்த்தோம், ஆனா அவரும் ஸ்பின்னுக்கு ஆரம்பிக்கச்சே இஸ் ஹி கோயிங் டு டூ மச் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ராக் ஐ டோன்ட் நோ. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவா, தப்பா என்ன பண்ணுவான்னா கடைசி ஓவர்ல பேஸ் தான் போடணும்னு போட்டு தே மே போல் பேஸ் டு தோனி அண்ட் ஜடேஜா, தே மே கெட் ஹிட். ஸோ அதை பத்தி சொல்ல முடியாது. ஒரு சில டீம் தான் தே ரிசர்வ் த ஸ்பின் அட் த எண்ட் அண்ட் இட் ஹஸ் ப்ரூவ் சக்சஸ்ஃபுல் ஃபார் தம். நிறைய பேர் கடைசி ஓவர்ல பேஸ் தான் போடணும்னு சொல்லி அடி வாங்கியிருக்கா. ஸோ தட் மே கோ வெல் ஃபார் தோஸ் டூ. R. Ashwin was used as a floater for Rajasthan Royals. He is batting well. So அவர் வந்து நல்லா பண்ணுவார். Anshul Kamboj ஒரு ஃபென்டாஸ்டிக் டேலண்ட். இப்போ டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் ஒரு 10 விக்கெட் ஹால் ஒரு ஃபாஸ்ட் போலர் இருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நான் நினைச்சேன் மும்பை இந்தியன்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்கணும்னு நினைச்சேன். ஒரு நியூ பால வந்து அவர், அதுக்கப்புறமா முகேஷ் சௌத்ரி ஆர் கலீல் அஹமட்னா ஒரு பேங்க் நியூ பால் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா யூ காட் த ஸ்பின்னர்ஸ் இன் அஸ்வின், நூர் அஹமத் அண்ட் ஜடேஜா. ரச்சின் ரவீந்திராவும் பவுலிங் போடலாம். அப்புறம் ஒரு இம்பாக்ட் சப் நேத்தன். இப்ப ஒருவேளை என்ன யோசிக்கலாம்னா, இப்ப 4 ஸ்பின்னர் இன்க்ளூடிங் ரச்சின் ரவீந்திரா, முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ். இதுக்கு மேல நேத்தன் எலிஸ் எவ்வளோ ஓவர் போட போறார். அதனால நூர் அஹமதும் ஒரு சார் ஓவர் டெத்லையும் போடலாம். அதனாலதான் they may look to get in Sam Curran as that third overseas player to say ஒரு 2 ஓவர் போட போறார். and if you want someone to provide the thrust in the middle overs, அவர் பவர் ஹிட்டரும் கிடையாது, but he knows how to score runs. ஒரு thrust in the middle overs ஒரு ப்ரொவைட் பண்ணணும்னா you can use Sam Curran as a floater. அது வேணா பண்றதுக்கு யோசிக்கலாம். ஆனா அந்த ரோலை வந்து சாம் கரனுக்கு தான் கொடுக்கணும். ஜேமி ஓவர்டனை வந்து இந்த திருமறை பிச்சர்ஸ்லாம் அந்த ரோல்ல கொடுத்தா பேட்டிங்கும் எடுப்படாது, பவுலிங்கும் எடுப்படாது. தேவன் கான்வே நான் சொன்ன மாதிரி will not suit this surface. மதீஷா பத்ரான பிகாஸ் ஆஃப் த ஹையர் ரிலீஸ் பாயிண்ட் அவர் வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்ஸ்லேயே தேர் சிட்டிங் எம் அவுட்னா இந்த ட்ராக்ல விளையாட முடியுமா எனக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டம். ஸோ நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து விளையாடவே முடியாது. ஒரு 7 ஓவர்சீஸ் பிளேயர் வச்சிருக்கா, யாராவது உள்ள வர முடியுமான்னு ஒரு சந்தேகம். 2 youngsters, ஆந்திரே சித்தார்த் அண்ட் ஷேக் ரஷீத் வித் பெஸ்ட் சான்ஸ் ஃபார் தெம் டு சக்சீட். அதை தவிர ஒரு பெருசா ஒரு காம்பினேஷன், ஒரு பேட்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் கிடையாது. ஒரு பெரிய கேம்பிள். அதனால்தான் இப்ப
இந்த டீமை பார்த்தா அட் ஹோம் தே வில் டூ வெரி வெல். ஒரு பஞ்சாப்க்கு போனாலுமே தே வில் டூ வெரி வெல். ஆனா ஒரு பெங்களூர்ல வந்து யூ காட் நூர் அஹமத் ஹூ கேன் பவுல் அட் த டெத். ஆனா அவ வந்து ஒரு 190 அடிச்சா கூட pretend if any team on a better batting surface scores 190, இப்போ ஹைதராபாத்க்கு போய் அவ முதல் பேட்டிங் பண்ணி எப்படியாவது ஒரு 190 வந்துட்டானா, will this batting lineup be able to chase that? Especially இப்போ அவ தேவன் கான்வே ahead of ரச்சின் ரவீந்திரா விளையாடினா அந்த பவரும் குறைஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த டீம் குவாலிஃபை பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ரெக்கேரியஸ் சீசன் தான் இருக்க போறது. சிஎஸ்கே ஃபேன் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் தெம் டு வின் தி ட்ரோஃபி. பட் எனக்கு இந்த டீம் குவாலிஃபை பண்ணுமா குவாலிஃபை பண்ணாதான்னு என்னால் சொல்ல முடியல. இட்ஸ் ஒன்லி சி பேஸ்ட் ஆன் ஹவு தே ஸ்டார்ட். இந்த பேட்டிங் ரொம்ப ஒரு ப்ரெக்கேரியஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. நவ் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் ரிட்டென்ஷன்ஸ்னா அவ தான் பண்ணா. ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு ரிட்டென்ஷன்ஸ். இந்த ஆக்ஷனை பார்த்தா ஒரு அளவுக்கு அப்புறமா நான் இந்த ப்ரீவியூல என்ன சொன்னேன், ஓகே இந்த 5 மேட்ச் வினர் இருக்கா, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் எல்லாம் நிறைய அண்டர் ரேட்டட் பைஸ ஒரு 3 கோடிக்கு அடியில தூக்கிடலாம். ஒரு பென் டக்கெட், ரயன் ரிக்கில்டன் predictably went there and he can add him as a 6th match winner. அப்புறம் நான் என்ன நினைச்சேன், ஒரு நூவான் துஷாரா, ஒரு கேஷவ் மகாராஜ், இப்ப இந்த வாஷிங்டன் சுந்தர்லாம் ஒரு 9 கோடி போறன்னு நினைச்சேன். 3 கோடி தான் போறேன்னு நினைக்கிறேன். ஈஸியா வாங்கியிருந்திருக்கலாம். அவருக்கு ஸ்பின்னரும் அப்பார்ட் இருந்து ஓவர்சீஸ் காம்பினேஷன், அவருக்கு ஸ்பின்னரும் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு பேக்கப்பே இல்லாத ஒரு ப்ரெக்கேரியஸ் ஸ்குவாடா இருக்கு இது. பெவன் ஜேக்கப்ஸ் அவ ஸ்கவுட் பண்ணியிருந்திருக்கா and he has done decently when he has played, so I'm looking forward to seeing him. KL ஸ்ரீதித் ஒரு பவர் ஹிட்டர் இல்லை, பட் இட்ஸ் குவாலிட்டி பிளேயர். ராபின் மீன்ஸ் கொஞ்சம் அடிப்பர், அதான் ஒரு இந்தியன் கீப்பர் ஆப்ஷன்ஸ். நமந்திர I think they will start him in the 11 at number 6. So இந்த டீமை பார்த்தேன்னா they've got some match winners in the starting 11. ஆனா இப்பயே it's starting to unravel. ஏன்னா ஒரு சில பிளேயர் இன்ஜூர் ஆனதுனால அந்த பேக்கப்ஸ் ஒரு சில பேரை கொண்டு வந்திருக்கா. அது வந்து will they be the like for like replacement for those players-னா இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப நான் வந்து இந்த 11 சொல்ல போறேன். இப்ப முதல் 11 எப்படி போலான்னா, ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா 5, நமன் தே 6, மிச்சல் சாண்ட்னர் நம்பர் 7, அஸ்வினி குமார்னு இப்போதைக்கு போட்டு வச்சிருக்கேன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், முஜிபுர் ரஹ்மான், சத்யநாராயண ராஜு, டேலண்ட் ஃப்ரம் ஆந்திரா பிரீமியர் லீக்னு நினைக்கிறேன், அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அட் நம்பர் 11. நான் இதனால இந்த 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பவுலர்ஸை போட்டிருக்கேன்னா, பும்ரா வந்து அட்லீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ன்னு சொல்றேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மேட்ச் அது இல் பி ரூல்ட் அவுட். தீபக் சஹர் ஜனவரி மாசத்துல தான் அவர் வந்து விளையாடினார் கிரிக்கெட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. ஸோ he also if he's injured they do not have any bowling stocks. ராபின் மீன்ஸ் வந்து பிகாஸ் ரயன் ரிக்கில்டன் has done fantastically well. அந்த காம்பினேஷனே எனக்கு முதல்ல புரியல. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து அப்ப கீப்பிங் கொண்டு அது கூட பண்றது கிடையாது. இஸ் நாட் கெப்ட் ஃபார் வெரி லாங் டைம். எதுக்காக அவரை வந்து ஒரு 5 கோடி கொடுத்து வாங்கிட்டு ஒரு பென் டக்கெட் மாதிரி ஒரு ஆள் அன்சோல்டுன்னு எனக்கு புரியவே இல்லை. வில் ஜாக்ஸ் இஸ் நாட் பிளேயிங் ஃபார் இங்கிலாந்து அண்ட் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் ஐதர். ஸோ இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பேக்கப், நாட் அ லைக் ஃபார் லைக் பேக்கப். அப்புறம் ஸ்பின்னர் எனக்கு புரியவே இல்லை. கரண் சர்மாவோட பேரு வருது, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஹிம், ஆனா இக்கானமி ரேட் 10.26 போட்டிருக்கு. அதாவது பியூஷ் சாவ்லா வாஸ் கோயிங் டு அப்பியர் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப்டர் பிளேயர் ஆஃப்டர் ஹிம். பியூஷ் சாவ்லா வந்து அந்த 2 சீசன் முன்னாடி ஒரு கேவலமான அட்டாக்க அவரை தான் ஒரு 17 விக்கெட் எடுத்து இந்த பிளே ஆஃப்ஸுக்கு கூட்டின்னு போனார். அவரை விட்டுட்டு கரண் சர்மா போன சீசன் ஓகே கடைசி பாதியில ஒரு சில மேட்ச் நன்னா போட்டார். அதோட டிட் யூ ஹேவ் அ டெல்லிங் கான்ட்ரிபியூஷன்? நோ. அவரை வாங்கிட்டு யுவர் ரிஜெக்டிங் ப்ரூவன் பிளேயர் லைக் பியூஷ் சாவ்லா, எனக்கு புரியவே இல்லை அதை. ஸோ இந்தியன் ஸ்பின் ஆப்ஷன் இல்லை. நான் முதல்ல இந்த குமார் கார்த்திகேயா திருப்பி வாங்கியிருந்தான்னு நினைச்சேன். ஆனால் அவர் ராஜஸ்தானுக்கு போயிட்டார். ஸோ பெருசா ஒரு ஆப்ஷனே ஒரு பேக்கப்ஸ்ன்னு கிடையாது. பிகாஸ் அல்லா கசான்ஃபார் ஹஸ் பின் இன்ஜர்ட். முஜிபுர் ரஹ்மான கொண்டு வந்திருக்கா. இப்போ
ஒரு 2வது காம்பினேஷன் எப்படி போலான்னா, கார்பின் பாஷ சைன் பண்ணியிருக்கா. இப்ப இந்த ஒரே வழிதான் அவரால விளையாட முடியும். இஸ் ஹி அ லைக் ஃபார் லைக் அஸ் அ ஃப்ரண்ட் லைன் பவுலர்? நோ. பட் அதாவது என்ன சொல்றது, ஒரு பேட்டிங் டெப்த்தும் கொடுக்கும். தென் யூ கேன் பிளே அன் இந்தியன் ஸ்பின்னர் டு டு என்ன சொல்றது, டு ரவுண்ட் திங்ஸ் ஆஃப். ஸோ டாப் 6 ஒரே மாதிரி தான் இருக்கும். கார்பின் போஷ் நம்பர் 7, மிச்சேல் சாண்ட்னர் 8, கரண் சர்மா 9, சத்யநாராயண ராஜு 10, ட்ரெண்ட் போல்ட் நம்பர் 11. இப்போ ஒரு இம்பாக்ட் சபாவும் ஒரு பவுலரும் போட்டுக்கலாம். ஆனால் மிச்சேல் சாண்ட்னர் நம்பர் 8னா, அதுவும் அந்த டாப் 5னா அதுக்கு மேலே என்ன பேட்டிங் தேவைப்படும்? ஸோ அப்படிதான் போகலாம். பட் இந்த டீமும் வித் பும்ரா அண்ட் தீபக் சஹர், நான் நினைச்சேன் யாருமே ஒரு இன்ஜுரியே ஆலன்னா திஸ் லுக்ஸ் எ வெரி த்ரெட்டனிங் ஸ்டார்டிங் 11. ஒருத்தர் இன்ஜர் ஆன உடனே கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் ஹஸ் கான் அ பிட் பேர் ஷேப்டு. கரண் சர்மா அந்த வாங்கேரியில கொஞ்சம் கஷ்டம் படுவார். சத்யநாராயண ராஜு ஐ ஹர் இஸ் அ டீசென்ட் டேலண்ட், எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. மிச்சேல் சாண்ட்னர் குவாலிட்டி பவுலர், கார்பின் போஷ் ரன் கொடுக்கிற பவுலர். அவர் வந்து லெங்க்த்தை தான் அடிப்பார். அந்த லெங்க்த்தை அடிச்சு அடி வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். ஸோ இந்த அட்டாக்ல இந்த 2வது 11ல யாருன்னு பார்த்தோம்னா ஒரு 2 ஒரு ப்ரூவன். ஹர்திக் பாண்டியா இப்ப போடுறத பார்த்தா அவர் எப்ப போட்டாலும் அடி வாங்குற. அவர் பவுலிங்கே போடக்கூடாது. எனக்கு வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு. யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட பேசி ஒரு IPL மூலமாவோ ஒரு இந்தியாவில் இருக்கிறவா மூலமாவோ பேசி, இப்ப வந்து நீ இந்த 2-3 வருஷம் முன்னாடி நீ இந்த குஜராத் டைட்டன்ஸ்க்கு எப்படி ஒரு வெறித்தனமா ஒரு ஆஸ் அ பவுலர் நீ வந்து இப்பயும் வெறித்தனமா தான் இருக்கேன், அதை பத்தி நான் குறை சொல்ல. ஆனா the way he was bowling at least 135 kph hitting the hard lengths, அதனால தான் அந்த சீசன்ல he prosper as a bowler. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவர் பார் போட்டு ஏமாத்தின்னு இருந்திருக்கு. நம்ம அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்லையும் பார்த்தோம். அவர் வந்து he has not been bowling much at all for India because they've got the spinners. அதுக்கப்புறமா அவர் போட்டிருந்தாலும் சரியா போடல. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு 6th பவுலரின் பேரு. பட் ஐ வுட் நாட் வாண்ட் திங்ஸ் டு கோ தட் ஃபார் வென் இந்த ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ்லேயே ஒரு 2 பவுலர் தான் சொல்ல முடியும் இல்லாத த்ரெட்டனிங் இம்பாக்ட்னு. அதனால்தான் இந்த 2 டீமையும் பார்த்தோம்னா எனக்கு வந்து குவாலிஃபை பண்ண மாட்டான்னு என்னால சொல்ல முடியல. மும்பை இந்தியன்ஸ் லுக் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு தின். இந்த ஸ்டார்டிங் இதுக்கு அப்புறமா யாருமே கிடையாது. பெவான் ஜேக்கப்ஸ் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்க விளையாட போறதுன்னு தெரியல. பிகாஸ் அஸ் அ கீப்பர் பேட்ஸ்மேனா யூ ஹவ் காட் டு பிளே ராபின் மின்ஸ் ஆர் KL ஸ்ரீஜித். இந்த மிடில் ஆர்டர் வச்சுட்டு ராபின் மின்ஸ் பெவான் ஜேக்கப்ஸ் விளையாடணும்னா அவர் எந்த இடத்துல வர முடியும்னு தெரியல. பிகாஸ் தி ஒன்லி பிளேயர் யூ கேன் டிராப் இஸ் முஜிபுர் ரஹ்மான். தென் யூ பிரிங் ஹிம் இன் பிளேஸ் ஆஃப் நவந்தீர். இருக்கிறதுலே ஸ்பின்னரே கிடையாது, அவ அப்படி பண்ண மாட்டா. அப்புறம் வேற வில் ஜாக்ஸ் வந்து நான் அப்பயே சொன்ன மாதிரி இப்ப வில் ஜாக்ஸை கொண்டு வந்தா இந்த இந்தியன் கீப்பர் பேட்ஸ்மேனையும் கொண்டு வரணும். ஸோ ரியலி தேர் ஸ்டக் வித் திஸ் காம்பினேஷன். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேட்ச் வினர்ஸ், பட் இட்ஸ் அ மடில் காம்பினேஷன். அவ வந்து ஒருத்தர் இன்ஜூர் ஆனாலும் ஒரு சம்பந்தமே இல்லாதவாள் தான் எடுத்துன்னு வர போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்பின் போஷ் நான் சொன்ன மாதிரி தி ஒன்லி வே he can play is if he அந்த செகண்ட் காம்பினேஷன்ல வந்து ஒரு நம்பர் 7ல விளையாடி ஹோப்ஃபுல்லி if he goes well with the ball ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலரா கிடையாது. இப்ப இந்த 11ல பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட் ஆரம்பத்துல விக்கெட் எடுக்கலைன்னா the weakest attack I would say simply because Mitchell Santner is a containing bowler. ட்ரெண்ட் போல்ட் ஒரு முதல் 3 ஓவர், மிச்சேல் சாண்டர் ஒரு ஓவரை ஒரு 28 ரன் விளையாடிட்டா அப்படியே அடிச்சு தள்ளிட்டுலாம் தே கேன் கெட் 200. அப்புறம் இந்த நம்பர் 5க்கு அப்புறமா இந்த 2வது 11 பார்த்தாலும் வித் கார்பின் போஷ் இந்த டீம் நம்மந்தீரும் கன்சிஸ்டண்டா அடிக்க போடுறான்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ தே யூஸ் தேர் இம்பாக்ட்ஸ். இந்த 6 பவுலரை வச்சு தேர்த்திடலான்னு நினைச்சா தே கேன் யூஸ் அன் இம்பாக்ட்ஸ் வித் பேட் ஒரு ராபின் மின்ஸ். பட் அவரை கொண்டு வந்தாலுமே அந்த டாப் 5 கொடுக்குற அஷூரன்ஸ் டஸ் தட் ஃபினிஷிங் கோர் கிவ் நோ. ஸோ வெரி டச் அண்ட் கோ ஃபார் மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கேவும் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதனால்தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டோன்ட் திங்க் தட் திஸ் வுட் ஹவ் பீன் த கேஸ் இன் மெனி அதர் சீசன்ஸ். இந்த 2 சாம்பியன் டீம்ஸ் ஆஃப் IPL வந்து குவாலிஃபை ஆக போறதான்னு எனக்கு தெரியல. இப்போ நிறைய டீம்லையும் ஹோல்ஸ் இருக்கு. ஒரு சில ரிவ்யூக்கு அப்புறமா டிபெண்ட்ஸ் விச் டீம் ரிவ்யூ நெக்ஸ்ட். அந்த டீம் வந்து ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு டீமா இருக்க போகுது.
ஆனால் the two prominent champions of IPL எனக்கு பொறுத்த வரைக்கும் will find it tough to qualify this year. I hope they qualify. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்க்கு எல்லாம் அனுப்புங்க. This is my opinion.